எல்லாருக்கும் வணக்கம். உலகமே ஒரு ஆள திட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா, எனக்கு என்னமோ தெரியல. இப்ப தான் அவர் மேல வந்து ஒரு கிரஷ் வந்த மாதிரி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வயசு பார்த்தீங்கன்னா, 79 வயசு ஆகுது. ஆனாலும் அவரோட பிஹேவியர், ஆட்டிட்யூட், அவர் பேசுறது அது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஸோ, அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக இப்ப வந்திருக்கேன். ஏன்னா, அமெரிக்கால முக்காவாசி பேர் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அவர போய் நம்ம பதவியில வச்சோம்? அவரு சரியான ஆள் இல்லையா? அவரு பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரிலாம். பட் ஆனா, எனக்கு அது பெர்சனலா என்ன தோணுது அப்படின்னா, அவர்கிட்ட நிஜமாவே ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் வச்சிருக்காரு. இப்ப நான் எதுக்கு அவர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ரீசன சொல்லிடுறேன். ஒரு லீடரா இருக்கிறவங்க ரொம்ப சீரியஸா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, அவர் வந்து ரொம்ப ஃபன்னியா பேசிட்டு இருக்காரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாரி நெறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். அவங்க மேபி ஓப்பனா வெளில வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு மீடியா இருக்குங்கப்ப நான் இத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாரு. ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஜாலியா இருக்குன்னு. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இல்லாம இந்த மாரிலாம் இருக்கும்போது, நமக்கும் அத பார்க்குறச்ச ஒரு மாரி ஹேப்பியா தான் இருக்கு. ஆனா, இப்போ ஒரு வார் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த வாருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்ல. நான் அதெல்லாம் பண்ணலப்பா. இன்னொரு நாடு தான் பண்ணிட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் பின்னால சப்போர்ட் தான் பண்றேன் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ, அத ஒரு பக்கம் வச்சுருவோம். நான் ஜஸ்ட்டு அத தவிர்த்து ஒரு மனிதனா அந்த மாரி தான் நான் வந்து இப்ப பேச வந்திருக்கேன். ஸோ, நீங்க அந்த பாலிடிக்ஸ் விஷயத்த நீங்களும் ஓரம் தள்ளிருங்க. ஸோ, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளுக்கு முன்னால ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறச்ச அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட பாலிடிக்ஸ் பத்தி கேட்காதீங்க. என்கிட்ட வார் பத்தி கேட்காதீங்க. ஆனா, ஈவன் நீங்க செக்ஸ பத்தி கூட கேள்வி கேளுங்க. நான் பதில் சொல்றேன். ஆனா, இந்த மாரி டாபிக்லாம் என்கிட்ட வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது எத மீன் பண்ணுது அப்டின்னா, இந்த மாதிரி அவரு பேசுனால அவரு கெட்டவர் அப்டின்னு ஆயிராது. அவரு எதுக்காக அந்த மாரி பண்றாருன்னு நான் அப்சர்வ் பண்ணேன் அப்டின்னா, ஒருவேள அந்த பிரஸ் ரூம்ல இருக்கிறவங்களோட கான்சன்ட்ரேஷன வந்து திசை திருப்புறதுக்கு, அவங்களோட அட்டென்ஷன வந்து இவர் பக்கம் இழுக்கிறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கலாம். இவரோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்டிங்கிறத வந்து இந்த உங்களுக்கே தெரியும் ஜர்னலிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் செம்மையா கேட்பாங்க. இப்டி போட்டு அப்டி வாங்கிருவாங்க ஆன்ஸர. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வழிய போய் நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்னங்கிறத சொல்லிறக்கூடாது அப்டிங்கிறதுக்காக இந்த மாரி டாபிக்க திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி கேட்டிருக்கலாம். ஐ மீன் இந்த மாரி சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகமே ரொம்ப அப்டி பயந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போது? நமக்கு என்ன நடக்கும்? நாம இருக்கிற ஊர்ல என்ன பிரச்சனை வரும்? அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரிலாம் இல்லப்பா சிச்சுவேஷன் ரொம்ப காமா நல்லபடியா தான் போயிட்டுருக்கு அப்டிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்டிங்கிறதுக்காக இந்த மாரி தேவையில்லாத டாபிக்க பேசியிருக்கலாம். இங்க இருந்துட்டு நான் அவர புரிஞ்ச அளவுக்கு கூட ஏன் அமெரிக்கன் மக்களால அவர புரிஞ்சுக்க முடியல அப்டின்னு எனக்கு தெரியல. ஏன் இந்த மாரி போராட்டம் பண்றாங்க எதுவுமே புரியல. ஓகே கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.